எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவைத் தலைவர் ஜே தீபா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்போ முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து போயிட்டு சிஎம் பாக்குறாரு, பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு. அது தொடர்ந்து இப்ப நம்ம சிஎம் போய் பார்க்கிறாரு. இந்த அடுத்தடுத்த இந்த சந்திப்பின் பின்னணி என்னவா பண்ணுறாரு? இரு அணிகளும் இணைய வேண்டும் என்று ஒரு புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த சந்திப்புகள் இருக்கு. ஆனா அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்க, தமிழகத்தோட நலன் கருதி தமிழக பிரச்சனைகள் தொடர்பாக தான் நாங்க சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒன்றும் செய்யறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதிமுக தீபாவளின்னு சொல்றீங்க, இப்போ இருக்க சூழ்நிலை கட்சியை கைப்பற்றுறதுக்கு இரு அணிகளும் ரொம்ப வேகமாக தெரிஞ்சுட்டு இருக்காங்க. பிரதமரை பார்க்கறத பற்றி நீங்க இப்போ எந்த முடியும் ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க, காரணம் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அது தினம் அது ஒர்க் நடந்துட்டு தான், சம்பந்தமான வேலைகள் நடந்துட்டு. முதற்கட்டமா எத்தனை மாவட்ட பொறுப்பாளர் அறிவிச்சிருக்கீங்க? 11 பேரை அறிவிக்கும். 11 மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள், ஒரே மாவட்டத்தில் 11 பொறுப்பாளர்கள். 11 மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர் முதல் பட்டியல் இன்று வெளியிடும். அதிமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? முடிஞ்சிருக்கு இல்லையா, ஓராண்டு முடிஞ்சிருக்கு. இதை நீங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜெயலலிதா அவர்கள் எதிர்பார்த்த அந்த ஆட்சி இந்த ஓராண்டு நடந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக நடக்கவில்லை. அவங்க இடத்திலேயே கொலை நடந்திருக்கு. அது தொடர்பாகவும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல. தீபா அவர்களின் கையெழுத்தோடு தினம் தினம் ஏதாவது ஒரு அறிக்கை வெளிவந்துட்டே இருக்கு. இதுக்கு முன்பாக ரஜினியை பற்றி ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்க. ரஜினிக்கு அரசியலுக்கு வர என்ன தகுதி இருக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. மாதவனுக்கு என்ன தகுதி இருக்கு அரசியல்? நான் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலான்னு குறிப்பிட்டிருந்தேன். திடீர்னு ஒரு 30 வருஷமா அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சிருந்தா எப்போ வேணா வந்திருக்கலாம். இப்போ ஒரு குறிப்பிட்ட மத்தியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கட்சியின் அழைப்போடு அவர் திடீரென்று யாரும் எதிர்பாராத நேரத்தில் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால பாஜக தொடர்ந்து வெளிப்படையாக ரஜினி வர வேண்டும் என்று சொல்லி வருகிறார். பாஜக அழைப்பை ஏற்று இப்ப ரஜினியோட இந்த அரசியல் தொடர்பான இருக்கலாம். அந்த அறிக்கையில நீங்க அதை குறிப்பிடல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஹைட்ரோ கார்பனை பத்தி அவர் கருத்து தெரிவிக்கல, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை கருத்து தெரிவிக்கல. இது எதற்குமே கருத்து தெரிவிக்காம ரஜினி எப்படி அரசியலுக்கு வரலாம்? எப்படி வரலாம்னு நான் கேட்கல. அதுதான் கேட்கிறேன். மாதவன் படம் இதுக்கு முன்னாடி என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு? அவர் அரசியலுக்கு வரதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அவருக்கு அரசியல் வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் நான் பேச முடியாது. அதுக்காக இங்க நம்ம இந்த பிரஸ் மீட் நடத்தலாம். உங்க மைண்ட்ல இருக்கிற கேள்விகள்லாம் நான் பதில் சொல்றேன். ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பா, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தொடர்பு, அந்த பிரச்சனை தொடர்பா, விவசாயிகள் பிரச்சனை தொடர்பா, இப்ப இருக்கிற வறட்சிகள் தொடர்பான பிரச்சனை தொடர்பா, மக்களுக்கு என்ன சேவை செய்தார் என்ற கேள்வியை தான் நான் எழுப்பி இருந்தேன். இது இன்னும் தனிப்பட்ட தாக்குதல் இல்லையே. நீங்க கேட்கிற கேள்வி தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதலை ஏற்படுத்துற கேள்வி கேட்கிறேன். நான் பொதுவான கேள்விகளை தானே கேட்டேன். அதாவது சமூக வலைதளங்கள்ல மக்கள் கேட்கிற கேள்வியை தான் நானும் கேட்டிருக்கேன். இதுல என்ன தவறு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? கேட்கட்டுமே, நான் வேணாம் நான் சொல்லுவேன். மக்கள் யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். அதுதான் ஜனநாயகம். தட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். தமிழக மக்களை நேரடியா பாதிக்கிற நீங்க உங்க அறிக்கையில குறிப்பிட்டிருக்க அதே பிரச்சனைகள் தொடர்பா இதற்கு நீங்க எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கீங்க மக்களுக்கு ஆதரவா, அரசை எதிர்த்து? இதுக்கு அப்புறம் வருங்கால இது மாதிரி போராட்டங்களை நீங்க எடுக்க இருக்கீங்க. இதற்கு நடத்திய போராட்டம் வரும் காலங்களில் நிச்சயமாக தமிழக மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமையாகவும் லட்சியமாகவும் ஏற்றுக்கொண்டுதான் நான் அரசியல் களத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமா அது தொடர்பாக என்னுடைய வேலைகளும் சேவைகளும் இறுதி வரை இருக்கும் தெரிவிச்சுட்டு தான் நான் இந்த அரசியல் களத்திலேயே நான் போட்டியிடுறேன். தமிழர்கள் மட்டுமே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இப்ப சமீபத்தில் ரொம்ப அதிகமா வந்துட்டே இருக்கு. இந்த கருத்து தொடர்பா உங்களுடைய நிலைப்பாடு? நிச்சயமா அதுல தவறு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியும். இப்போ நம்ம போயிட்டு குஜராத்ல ஒரு தமிழன் முதலமைச்சரா ஆகுறது நிச்சயமா குஜராத்தி கிடையாது. நீங்க என்ன பேசுறதுல உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யணும்னா இங்க வாங்க, நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். மாநிலத்துல இருக்கவே ஒரு குஜராத்தி கிடையாது, அவர் ஒரு வேறு மாநிலத்தை சேர்ந்தவர். அப்ப வேற ஊர் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? என்ன சொல்லணும், நான் என்ன சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க வேற ஊரை சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க குஜராத் அப்ப பஞ்சாப் சொல்லலாமா, காஷ்மீர் சொல்லணுமா? என்ன அதாவது ஒரு உதாரணத்துக்கெல்லாம் நீங்க 10 கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஒன்றும் குறுக்கு விசாரணை இல்லை. மேடம், இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் அறிவிப்பு கொடுத்திருக்கு. நான் சொல்ல வந்த கருத்தை முழுமையா என்ன சொல்ல விடாம யூ ஆர் இன்டரப்டிங் மீ. You are very welcome to interrupt. ஆனா என்ன சொல்லி முடிக்க விடுங்க. நீங்க பஞ்சாப் தான் ஒத்துப்பேன், குஜராத்தை ஒத்துக்க மாட்டேன். ஒரு உதாரணத்தை தானே நான் சொல்றேன்.
கண்டிப்பா பண்ணுங்க. அந்த கருத்தை அங்க சொல்லுங்க. வந்து இன்னொரு மாநிலத்துல வேற ஸ்டேட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா இங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகுறதுன்றது வந்து சாத்தியமான்றது தெரியாது. அதான் அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டுல தமிழர் தான் இருக்கணும்னு சொல்றதுல தப்புன்னு இல்லையே. இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து பலமுறை தமிழக அரசுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு நடத்தாம காலதாமதப்படுத்துறாங்க. இதுல வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுடைய பேரவை சார்பாக உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவாங்க? நிச்சயமாக நிறுத்தப்படுவார்கள். நிச்சயமாக நாங்கள் போட்டியிடுவோம், நிறுத்தப்படுவார்கள். தமிழகத்தில் நடக்கவிருக்கும் அனைத்து தேர்தலிலும் நாங்கள் போட்டியிடுவோம். நீங்க தமிழக அரசுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கு என்ன விதமான கோரிக்கை வைக்கிறீங்க? விரைந்து செயல்பட வேண்டும். அதை ஏன் தாமதப்படுத்துகிறாங்க, ஏன் நடத்த விட மாட்டேன்றாங்கன்றதை வந்து விரைந்து செயல்படும். இல்ல இந்த பேரவை இன்னும் பதிவு செய்யவே படவில்லை. அந்த பதிவு செய்த ஆவணம் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீங்க ஒன்றும் கோர்ட் இல்ல. நீங்க வந்து மக்களுடைய எந்த ஒரு நீங்க எந்த மீடியா சொல்லுங்க. அது உங்களுக்கு தேவையில்லை. அது எனக்கு தேவையில்லைன்னா இது உங்களுக்கு தேவை. எந்த மீடியான்னு வந்து உங்க எந்த மீடியான்னு கேட்கறது இல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. தனிப்பட்ட கேள்விகளை கேட்கறதுல மட்டுமே தனிப்பட்ட தாக்குதலை நீங்க என் மேல நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கெல்லாம் பேரவை பதிவு செய்யப்படவில்லை குற்றச்சாட்டுகள் அப்படி எல்லா குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முதலில் நீங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு வந்து கேள்விகளை கேள்வின்னா உங்ககிட்ட கேட்கிறோம். ஏதாவது ஆவணம் இல்லைன்னா நீங்க தெரிஞ்சு நீங்க அதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்க வேலை. உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஒரு கட்டுக்கோப்பா ஒரு முறையா ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க கொண்டு போறதா நீங்க வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபையா நீங்க ஃபீல் பண்றீங்களா? நிச்சயமாக தவறான செய்திகளை வதந்திகளை நம்பி நீங்க வந்து நானும் ஒரு பத்திரிகையாளர். நான் வந்து ஆராய்ந்து பார்க்காமல் எந்த கேள்வியும் யாரிடமும் முன்வைக்க மாட்டேன். அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட். சரியான பாதையில உங்க அதை நீங்க செஞ்சுட்டு வாங்க. செஞ்சுட்டு வந்து என்ன கேள்வி கேளுங்க. நீங்களும் ஒரு பத்திரிகையாளர். தரமான கேள்விகள் இருக்கணுங்க. தரமான கேள்விகளை முன்வைக்கணும் தயவு செய்து. தரமான கேள்விகள் ஓகே மேடம், நீங்க அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு வந்து 6 மணிக்கு பிரஸ் மீட்னு சொன்னீங்க. அப்புறம் 7 அப்புறம் 7:30 நீங்க வரது 8 மணி. இது இப்பன்ட்டு இல்ல, ஒவ்வொரு நேரமும் நீங்க பிரஸ் மீட் வரது டிலே தான். நீங்க ஒரு பத்திரிகையாளர் தான் சொல்றீங்க, நீங்களே பண்ணலாமா? சொல்ற டைம் 7:30 வச்சுக்கோங்க. 7:30 மணிக்கு கூட ஏன் வர முடியல? அதுதான் எங்களோட ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் நீங்க டிலே பண்றீங்க. செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தரப்புல இருந்து தான் அந்த குறுஞ்செய்தி எல்லா தொலைக்காட்சியும் அனுப்பப்படுது. 6:30 பிரஸ் மீட் 6 மணிக்கு இங்க எல்லாரும் வந்துச்சு. 6:30 ஆரம்பிக்கல. ஏன் மேடம்? சரி, நாங்க வந்து டிலே ஆகுது. ஓகே, ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க. 7 மணிக்கு வருவாங்கன்னா 7:30 மணிக்கும் வரல. ஒவ்வொரு நேரமும் நீங்க டிலேவா தான் வரீங்க. ஒரு பத்திரிகையாளரா நீங்க சொல்லுங்க. 7:30 தான் சொன்னாங்க. 7:30 தான் நான் உங்களுடைய செய்தியாளர் சந்திப்புல நிருபர்கள் கால் மேல பால் போட்டு உட்காரக்கூடாது நிர்பந்திக்கிறது ஏன்? நாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. உங்க சைடுல இருந்து 2 பேர் சொன்னாங்க. யாருங்க? அதாவது நம்ம வந்து நேரடியாவே இதெல்லாம் தேவையற்ற போன பிரஸ் மீட்ல இதே மாதிரி ஒரு நிருபர் இதே பிரஸ் மீட்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு அவரும் மிரட்டப்பட்டிருக்காரு. சத்தியம் டிவி ரிப்போர்ட்டர் மிரட்டப்பட்டிருக்காரு. வதந்திகள் தேவையற்ற வதந்திகள் யாரும் சொல்லுங்க. எல்லாருமே இருக்கோம். பதிவு பண்றோம். யாருன்னு சொல்லுங்க. இப்போ நான் பர்சனலா இப்ப நான் பாதிக்கப்பட்டேன். அவரை நான் இப்ப காட்டுறேன். சார் நீங்க அப்புறம் இதே பிரஸ் மீட்ல நான் இப்ப கால் மேல கால் போட்டு உட்காந்து 2 முறை என்ன கூப்பிட்டு சொல்றாரு, நாடா முன்னாடி காலை எடுங்க அப்படின்றாரு. ஏன் மேடம் ஏன் உட்காரக்கூடாது? அவர் ஏதாவது கட்சி தொண்டர் ஏதாவது சொல்லிருப்பாங்க. சரி, கட்சி தொண்டர் ஏன் அப்படியே உட்காரக்கூடாது? உட்கார்ந்தா கட்சிக்காரங்க விசுவாசியார ஏதாவது கணிச்சுங்க. அது அவங்க தெரியல. அது அவங்க தெரியாது சொல்லியிருப்பாங்க. சரி மேடம், போன முறை அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ரிப்போர்ட் மிரட்டிருக்காங்க, சட்டையை பிடிச்சி இழுத்துருக்காங்க. அதுக்கு உங்க சைட்ல இருந்து என்ன அப்பாலஜி பண்ணுவீங்க? அது யாரு பண்ணாங்க? இதெல்லாம் இங்க தேவையற்றவர்கள் நடுவில் வந்து ஏதாவது செய்தாதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு இல்லைண்ணா. அது யார் மீடியாவை யார் கோஆர்டினேட் பண்றா? நானே பண்றேன். நீங்களே பண்றீங்களா மேடம்? நேரடியா நீங்களே பண்றீங்க. அப்ப இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. உங்க கவனத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆர்கே நகர்ல நீங்க முத பிரச்சாரத்துக்கு வந்தப்போ அங்க இருக்க கேமராமேனை வாட்டர் கேன தூக்கி அடிச்சது நியூஸ் வரைக்கும் போச்சு. அதுக்கு அப்புறமா இதே சம்பவங்கள் தொடருதுன்னா ஏன் இப்படி ட்ரீட் பண்றீங்க? இதுக்கு ஏற்கனவே அப்பாலஜி கொடுத்திருக்கேன். கூட்டத்துல நடுவுல தேவையற்ற நபர்களை பண்ணி அவரை கால் மேல கால் போட்டு உட்கார கூடாது மிஸ்பிஹேவ் பண்ணது உங்க பிரஸ் மீட்ல தானே? இது
இதுக்கெல்லாம் நான் எதுவும் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? நான் உங்க சொன்னா press நீங்க meeting என்ன நீங்க invite பண்ணி நாங்க வரோம். உங்க கண்டிப்பா. பிரஸ் மீட்டுக்கு நீங்க உங்களோட மாவட்ட பொறுப்பாளர்கள் வெளியிடுற பட்டியல் வெளியிடுற அந்த நிகழ்வுக்கு நீங்க இன்வைட் பண்ணி நாங்க வர இடத்துல இப்படியே நடக்கணும். அப்ப அது நீங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்ப வேற யார் போன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி? செயல்கள் ஏதாவது நடந்திருந்தால் நிச்சயமா அது வருந்தத்தக்க செயல். நான் அப்பாலஜி ஏற்கனவே வெளியிட்டிருக்கேன். போன சம்பவம், போன பிரஸ் மீட்ல நடந்த சம்பவம், சத்தியம் டிவி ரிப்போர்ட் இதே இடத்துல இதே மாதிரி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்ததுக்கு அவர்கள் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்க. அது யார் பண்ணாங்களோ அவங்கள இப்ப இதே இடத்துல என்ன பண்றது எங்க காரணமே அதுக்கு என்ன யாரோ ஒரு அவங்க யார் கூட வந்தாங்கன்னே தெரியும். உங்க போட்டோகிராஃபர் தான் பேரு சீனுமா சொல்லியாச்சு பெண்ணா அடுத்து. So what is the நீங்க solution? அவரை தான் போட்டோகிராஃபர். கேட்கணும். இதை நாங்க போட்டோகிராஃபர் செய்தோட கிடையாது. எப்படி நீங்க குற்றம் சாட்டலாம்? போட்டோகிராஃபர் கிடையாது. மேடம் முன்னாடி கால் மேல கால் போடக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்லணும்? இல்ல ஏன் போட்டோகிராஃபர் கிடையாது அவரு. எது போன்ற தவறான ஒரு நடவடிக்கை யார் லைட்ஸ் எங்களோட நாங்க வாங்கி வச்சது அப்ப. I நாங்க உள்ள வாங்கி apologize வச்சோம். Sure. நிச்சயமா நான் அப்ப சொல்லிட்டேன். சொல்லிடுங்க மேடம். சொல்லிட்டேன். இன்னும் எத்தனை வாட்டி சொல்றீங்க? I already did. மேடம் முக்கியமான இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்கு. இதுல வந்து ஏங்க இது நீங்க கேக்குற கேள்விங்க. இது நானா கேட்க சொன்னேன். நீங்க கேக்குறதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஜெயலலிதாவோட சொத்துக்கள் எல்லாமே வெல்கம் டு ஆஸ்க் எனி மேடம் क्वेश्चन. ஜெயலலிதாவோட சொத்துக்கள் எல்லாமே தீபாட்டையும் தீபக்கிட்டையும் இருக்குதா? தீபக் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அது நீங்க அவரை கேளுங்க. இல்ல உங்ககிட்ட இல்லன்னு நான் அது கொடுத்தா தெரியும். என்ன கேளுங்க. அவர் கொடுத்தா அவரை கேளுங்க. மேடம் உங்ககிட்ட இல்லைகள் இருக்கிறதா தீபக் சொல்லிருக்காரு. உங்ககிட்ட இல்லைங்கிறத மறுக்கணும் இல்லைங்க. சொல்லணும். இது சாதாரண ஒரு இது கூட நீங்க இது பண்ண மாட்டீங்களே. இல்லைங்கிறத மறுக்கணும் அப்படி நீங்க. எனக்கு இருந்தாலும் அதை நான் விளக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப என்னுடைய இருக்கிறத மாதிரி பூர்வீக போட்டுக்கலாமா? சொத்துக்களை எல்லாம் நான் மத்தவங்களுக்கு எதுக்கு விளக்கணும்? அப்ப உங்ககிட்ட சொத்துக்கள் இருக்கிறத கேரி பண்ணிக்கலாம். உங்க இஷ்டம். என்னுடைய பூர்வீக சொத்துக்களை நான் எல்லாருக்கும் விரிவுபடுத்த வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. மேடம் நீங்க கட்சி நடத்தல ரசியம் பண்றதா நடத்திருக்கீங்க. உங்க கணவர் நீங்க மாதவன் எப்படி சொல்லியிருக்காரு. அது உங்க கணவர் மாதவன் நேர்காணல சொல்லியிருக்காரு. எப்படி உங்களுக்கு மற்றவங்களோட கருத்து என்ன வேணா இருக்கலாம் இல்லையா? இல்ல மாதவன் அப்படி நீங்க ரசிகர் ஒன்றாக இணைந்து வாழ்றீங்களா? இது உங்களுக்கு தேவையற்ற கேளுங்க. நீங்க உங்க மனைவியோட வாழ்றீங்களா? உங்களுக்கு திருமணம் ஆயிட்டுதா? உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? இல்ல மேடம். உங்களுக்கு குடும்பம் இருக்கா? இல்ல இல்ல உங்களுக்கு கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்களா? இல்ல நீங்க இது பதில் போல சொல்லுங்க. எந்த ஒரு கருத்தையுமே நீங்க நீங்க தெளிவா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன். இல்ல தெளிவா ஒரு கருத்தை கூட நீங்க முன்வைக்க மாட்டீங்க. நீங்க ஒரு தெளிவு கூட கிடையாது. இதே கேள்வியை நானும் கேட்கிறேன். தனிப்பட்ட முறையில கேட்கலாம். தாராளமா கேளுங்க. இதே அரசியல் கேள்வியை நான் கேளுங்க. கேட்கிறேன். அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வி சார். அதை தாண்டி உங்ககிட்ட இவங்க கூட சேர்ந்து இருந்தவர் இப்ப தனியா செயல்பட்டு இருக்காரு. நீங்க தாரா நீங்க கேட்க வேணாம் நான் சொல்லவே இல்லைங்க. நீங்க கேளுங்க. நானும் கேட்கிறேன். நீங்க பதில் சொல்லுங்க. சரி, நீங்க மேடம் நீங்க மீடியான்ற ஒரே ஒரு அங்கீகாரத்தை வச்சுட்டு என்ன வேணா கேட்க முடியாது இல்லையா? இல்ல நான் மேடம் இப்ப பொறுப்பாளரா நீங்க ஒரு பெண் என்ற காரணத்துக்காக இந்த கேள்விகளை முன்வைக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு ஆண் இருந்தா நீங்க இதே கேள்வியை கேட்பீங்களா? அவர்கிட்ட இதே கேள்வி தான் நான் நீங்க கேட்கிறேன். கேளுங்க. நீங்க ஆண்களை கேட்டுட்டீங்க. பிரஸ் மீட்ல வைக்கும்போது அவர்கிட்ட நீங்க தயவு செய்து இது போன்ற கேள்விகளை ஆண்களிடம் முதலில் முன்வைங்க. உங்க கணவர் மாதவட்டே அந்த கேள்வி எழுப்புறாங்க. அவர் சொல்றாரு நீங்க மற்றவங்களை ஆண்கள் எல்லாம் வரப்போது அவங்கள கேட்டுட்டு என்கிட்ட வந்து தாராளமா கேளுங்க. இதை விளக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. மேடம் இப்போ நீங்க அறிவிக்கப்பட்ட அந்த 11 பேருடைய மாவட்ட பொறுப்பாளராக சொல்லியிருக்கீங்க. 11 பட்டியல் சொல்லுங்க. விவரங்கள் வழங்கப்படும். இல்ல மேடம், மாவட்ட பொறுப்பாளராக அறிவிச்சீங்க. தலைவர் மாவட்ட பொறுப்பாளராக அறிவிச்சீங்க. தலைவர் பொதுச் செயலாளர் அப்புறம் அது இத்தியா இருக்கு. அதே மாதிரி அதுதான் ஒரு கட்சிக்கு முதல்ல அறிவிச்சுக்கணும். நீங்க அதை விட்டுட்டு இதெல்லாம் நாங்க ஏற்கனவே அறிவித்து எங்க வேலையை முடிச்சாச்சுங்க. நீங்க திடீர்னு இப்ப நேற்று வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தலைவர் யார் உங்க கட்சிக்கு? ஹலோ பிரதர், பொறுமையா கேளுங்க. நீங்க என்ன பெரிய இல்ல, பொறுமையா கேளுங்க சார். கொஸ்டின் கேக்குறேன், எப்படி கேக்குறீங்க? இல்ல, உங்க தலைவர் நீங்க ஒண்ணு இல்ல மேடம். நீங்க மெயில்ல இந்த மாதிரி நிர்வாகிப்பட்ட தேவையில்லாம எங்களை வர வச்சு 1.5 மணி நேரம் காக்க வச்சு நீங்க கேக்குற கேள்விக்கும் சரியா ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்ல மாட்டீங்க. அது அவங்க கிட்ட கேளுங்க. நீங்க தேவையற்ற கேள்விகள் எல்லாம் பொறுப்புகளை வெளியிட்டு போயிருக்கீங்க. தலைவர் யாருன்னா உங்ககிட்ட பதில் இல்லை. இதை எப்படி நாங்க எடுத்துக்க முடியும்? பொறுப்புகள் அனைத்தும் நாங்க இதெல்லாம் ஏற்கனவே முடிந்த ஒரு கட்டம். நீங்க இப்ப வந்து அது ஆரம்பத்துல அதுதான் இப்ப சொல்லுங்க. தலைவர் யாருங்கிறது தெரியும். வேற தலைவர் அவங்க தானே. யாரு? பொதுச்செயலாளர் அவங்க. அதான் தலைவர் யாரு எனக்கு தெரியாது உண்மையிலே. பொருளாளர் யார் மேடம்? அவங்க பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, கட்சி நடத்திட்டு இருக்காங்க. யார் பொதுச் செயலாளர்
அவங்க தான் நம்ம நடத்துறாங்க. தலைவர் யாருன்னா தலைவரை நாங்க அறிவிப்போம். அல்லது எம்ஜிஆர் மாதிரியோ அல்லது அண்ணா அவங்க தலைவர், பொருளாளர், எல்லா அதிகாரமும் பொதுச் செயலாளர் உண்டு. நாங்க பொதுக்குழு கூடி அறிவிக்கப்பட்டிருக்கோம். வேற என்ன பொலிட்டிக்கல் இஷ்யூவா அவங்க நிறைய பொதுக்குழு நாங்க கூடி அறிவிச்சிருக்கோம். ஏற்கனவே அறிவிச்சுதான் அவங்க பொதுக்குழு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. பொதுச் செயலாளராக முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், உங்க தீர்மானத்துல முதல் தீர்மானம் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன், அதாவது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன். எப்படிப்பட்ட சுற்றுப்பயணமா இருக்கும்? ஆர்கே நகர்ல நடந்த பிரச்சாரத்தை அதே மாதிரி சுற்றுப்பயணமா இருக்குமா, இல்ல எப்படிப்பட்ட சுற்றுப்பயணமா இருக்கும்? நிச்சயமா ஆர்கே நகர்ல போன ஆட்டோல சுற்றுப்பயணம் போக முடியாது, வேற டிரான்ஸ்போர்ட்ல தான் போக முடியும். மக்களோட மக்களா நீங்க இறங்குவீங்களா, இல்ல அதே மாதிரி குடை பிடித்துக் கொண்டு காரில் இருந்து கையெழுத்து போய்க்கலாம்? வெயில்ல கொடை பிடிக்கிறது அவ்வளவு பெரிய குற்றமா உங்களுக்கு தெரியுதா? மழையில கொடை பிடிச்சா அது பரவாயில்லையா? இல்ல உங்களுக்கு கொடை பிடிச்சு 10 பெண்கள் நிக்கறாங்கல, அப்ப அவங்க யாரு? நீங்க பதில் சொல்லுங்க. மழையில கொடை பிடிச்சா அது தவறு இல்ல, வெயில்ல கொடை பிடிச்சா அது இல்ல. மக்களோடு மக்களாக தீபா பழகவில்லை. இதுதான் ஒரு தீபா அந்த உங்களுடைய பேரவை வந்து வலுவிழவதற்கான முதல் காரணம் இதுதான். மக்களோடு மக்களா என்னை விட ஒரு அதிகமா என்னோட இடத்துல இருக்கிற யாராலையுமே பழக ஆன் த ஸ்ட்ரீட் நான் வந்து மக்களோட பழக்கப்பட்டேன். மேடம், அதாவது கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்தே சுற்றுப்பயணம் போவோம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் இழுத்துட்டீங்க. எப்பதான் சுற்றுப்பயணம் போறீங்க? அதுக்குண்டான தேதிகள் எப்ப அறிவிக்கப்படும்? தேதிகள் முடிவு செய்து அறிவிக்கப்படும். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களை நம்பி இருக்கக்கூடிய வழியில போறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றது? கொஸ்டின் என்னன்னா, வெளியிருக்கிற கேடர்ஸ் பேசுறது என்னன்னா, நீங்க இல்லன்னு மறுக்கலாம், அது வேற விஷயம். நான் வந்து பொதுவாக தான் சொல்றேன். எல்லாருக்கும் பேசினப்ப எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, சோர்வடைந்து எவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நல்லா பண்ணுவாங்க, படிச்சிருக்கிறாங்க, எல்லாம் செய்வாங்க, ஒரு நம்பிக்கையோட தான் நாங்க வந்தோம். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா தான் இங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து ஒரு முழுமையா வந்து நீங்க ஒரு ஃப்ரீயா அவங்க வந்து செயல்பட முடியல, அந்த நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. இன்னும் கேட்டப்போ இன்னும் சொல்ல போனா வந்து அவங்க வந்து ஒரு வீட்டு காவல் வச்சிருக்கிற மாதிரி நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களை எல்லாம் இங்க இருக்கிறவங்க சுத்தி இருக்கிற மாதிரி தான் தகவல் சொல்றாங்க. முற்றிலும் தவறான தகவல். இது வந்து தேவையே இல்லாம யாரும் பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய. செயல்பட முடியலங்கிறது அவங்களுடைய ஆதங்கமா இருக்கு. என்ன செயல் பண்ணணும் நீங்க சொல்லுங்க. இதுவரைக்கும் கட்சி வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு முறையாக இது வரைக்கும் வந்து மக்கள் மத்தியில போய் எந்த விஷயத்திலையும் அவங்களோட இறங்கி எந்த விஷயத்துக்காக நீங்க போராடல, செயல்படல, சுற்றுப்பயணம் போகல, எதையுமே பண்ணல அப்படிங்கிறது அவங்களுடைய சார்ஜஸா இருக்கு. நீங்க அதெல்லாம் செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க, அவ்வளவுதான். நீங்க இது வரைக்கும் செய்யலங்கிறது அவங்களுடைய ஏமாற்றமா இருக்குன்றாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது சில சமயங்களில் செய்ய விடாமல் பல தடைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தடையை யாரு? நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. அப்ப எந்த தடை யார் ஏற்படுத்துறாங்க? என்ன தடை? மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள், மற்ற அணிகளை சார்ந்தவர்கள் பல தடைகளை ஏற்படுத்துகிறார்கள். இல்ல, இப்ப நீங்க வந்து மக்கள் மத்தியில போய் பேசுறதுக்கும் பிரச்சனைகளை சொல்றதுக்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது. அனுமதி மறுக்கப்படுகிறது. இப்ப மக்கள் மத்தியில பேசணும், வேதின கூட்டம் நடத்தணும்னா அதுக்கு முறையா நாங்க வந்து எங்க கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. அதுக்கு பெர்மிஷன் கேக்குறப்போ எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. குறிப்பாக எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மேடம், இதுக்கு முன்னாடி எத்தனை பொது விஷயங்களுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக நீங்க அனுமதி கேட்டீங்க? பொது வாழ்க்கைக்கு வந்த அப்புறம் தான் சார் பொது விஷயங்களை பத்தி பேச முடியும். அதுக்கு முன்னாள் வரைக்கும் நானும் ஒரு பத்திரிகையாளர். அரசியல் களத்தில் வந்த பிறகுதான் பொது வாழ்க்கை. என்னைய வேலை பார்க்க விட்டா நான் நிச்சயமா செய்ய தயாரா இருக்கேன். சரிங்களா? போராட விட்டாதானங்க போராட. மக்களுக்காக பிறந்த உடனே ஒரு குழந்தை வந்து மக்களுக்காக போராட முடியாது. என்னோட அரசியலை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். பல தடைகள் முதல்ல ஆர்கே நகர்ல ஆரம்பிச்சதுல இருந்தே தடைகள் தான். என்னுடைய வேட்புமனு நிராகரிக்கிறதுக்காக பல சதிகள் நடந்தது. அதை மீறி நான் செயல்பட்டு தான் இருக்கேன். அதற்கான போதிய ஆதாரம் அதாவது டூர் வந்து நாங்க ஆர்கனைஸ் பண்றப்ப எல்லாம் அனுமதி மறுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங் இஸ் த்ரெட் நிறைய இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ணா கூட, இப்போ வந்து ஒரு அரசியல் ரீதியா ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட்டை ராம்தாஸ் அவர்கள் சொன்னதுக்கு ஒரு பதில சொன்னா கூட நீங்க எப்படி சொல்லலாம், நீங்க எப்படி இதை பத்தி பேசலாம், உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் தான் எங்களுக்கான ரெஸ்பான்சஸை திருப்பி விடுறாங்க. பல அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துறாங்க, மிரட்டுறாங்க. அரசியல் களங்கள்ல மற்ற அரசியல் கட்சிகள் உங்க பேரவையை இதற்கெல்லாம் அஞ்சாம நான் என்னோட பணியை செய்துட்டு இருக்கேன். இல்ல மேடம், மற்ற கட்சிகள் உங்களை ஒரு பேரவையாவே ஏற்க மறுக்கிறாங்களா?
இதில் அவங்க ஏற்கிறதுக்கு மற்ற கட்சிகள் யாரு சார் ஏற்கிறதுக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க தயவுசெய்து தெளிவுபடுத்துங்க. நீங்க ஒரு ஸ்டேட்மென்ட்க்கு ஒரு பதில் சொன்னா அந்த பதில இது பண்றாங்க, வெளியிட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ அதுக்கான பதில் கேட்க ஒரு அரசியல் ரீதியான அமைப்பை ஏற்க வேண்டியது மற்ற கட்சிகள் இல்லையே, அதை ஏற்க வேண்டியது மக்கள் இல்லையா? அதை ஏற்க வேண்டியது சட்டம், அதை ஏற்க வேண்டியது மக்கள். அதை மற்ற கட்சிகள்லாம் ஏற்றுக்கொள்ளணும். இப்போ பாமக கட்சியை தொடங்கும் போது மற்ற கட்சிகள் கிட்டலாம் அனுமதி வாங்கி இன்னும் ஒரு கட்சியை தொடங்கணும். உள்ளாட்சி தேர்தலில் எப்படி மேடம் ஒரு கணிசமான இடங்கள் நிறைய இடங்கள் வெற்றி பெறுவீங்களா? எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ்? உள்ளாட்சி தேர்தல் மூலம் நடக்கட்டுங்க. ஏன்னா அதுலயும் பணம் வாங்கிட்டு பணம் பட்டுவாடா பண்ணாங்கன்னு அதை நடத்த விடலைன்னா என்னென்ன செய்ய சொல்றீங்க? நான் தேர்தல் ஆணையத்துடைய கமிஷனர் இல்லையே, நான் எப்படி எலெக்ஷன் நடத்துவேன்? எலெக்ஷன் நடத்தினாங்கன்னா நிச்சயமா நான் போட்டியிடுவேன். மேடம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन காது கொடுத்து கேட்டுக்கோங்க. அவர் பேசிட்டே இருக்காரு, நீங்க பேசிட்டே இருக்கீங்க. நான் கேட்கிறது தேர்தல் நடந்தால் கேட்டுட்டு தான் உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். கேட்டுட்டு சொல்ற மாதிரி தெரியல மேடம், நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கட்சிக்கு உள்ள செல்வாக்கு என்ன, எந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, நீங்க அதை நிரூபிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஆர்கே நகர்ல தேர்தல் நடந்திருந்தால் கிடைத்திருக்கும். அதற்காக தான் நான் சொன்னேன் தேர்தல் நடக்கட்டும், தேர்தலை நடத்த விடுங்க, ஜனநாயகத்தை முறையா நடத்த விடுங்க, தேர்தலை நடத்த விடுங்க. தேர்தல் நடந்தா நிரூபிக்க முடியும். நான் நிரூபிச்சுட்டு உங்களுக்கு அதுக்கான புள்ளி விவரங்களோட நான் என்னோட டீடைல்ஸ். இப்ப ரஜினியை மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படி ஒரு கருத்து முன்வைக்கிறீங்க. அது மக்களுடைய கருத்து. மக்கள் கருத்தை நான் பகிர்ந்துட்டா அதுல என்ன குறை இருக்கு உங்களுக்கு? ஒருவேளை நீங்க ரஜினி அரசியலுக்கு நீங்க அவர் அரசியலுக்கு வந்தால் நான் தோற்று போயிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவர் அரசியலுக்கு வரதுனால எனக்கு தோல்வி வெற்றி நிர்ணயிக்க போவதில்லை. இது மக்களுடைய கருத்து, பல தரப்புல இருக்கிற மக்களுடைய கருத்தும் இதுதான். மேம் அதே மாதிரி மக்களோட கருத்து நீங்க காவேரி பிரச்சனையில, குறிப்பா காவேரி பிரச்சனையில அவருடைய ஸ்டாண்ட் என்ன, அவர் என்ன செய்தார், அவர் ஏன் தமிழக மக்களுக்காக இதுவரையில் எந்த போராட்டத்திலையும் கலந்துக்கல? ஜல்லிக்கட்டு என்னோட அத்தையோட ஸ்டாண்ட் என்னவோ அதுதான் நிச்சயமா என்னோட ஸ்டாண்டா இருக்கும். இந்த போராட்டங்கள்ல அவர் பங்கேற்க உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு இப்ப இருக்கு. அப்படி இருந்த போதிலும் அது இன்னும் நடைமுறைக்கு வராத ஒரு சில சூழல் இருக்கு. இது தொடர்பா இப்ப நீங்க தான் வழக்கு தொடர்ந்து இருக்கீங்களா இல்ல தொடர்ந்து இருக்கீங்களா? இந்த விஷயத்தை நீங்க எப்படி கையாள போறீங்க? குறிப்பா இந்த காவிரி விவகாரத்தை நீங்க எப்படி கையாள போறீங்க? அதற்கான காலகட்டத்தில் இதற்கான விடைகள் எல்லாம் நான் தர. ஏற்கனவே காலம் கடந்து போயிட்டு இருக்கு, அந்த பிரச்சனை தீர்வாகலாம் அப்படின்றதுதான் பொதுவான கருத்தா இருக்கு. இதுக்கப்புறம் அந்த காலகட்டம் எப்போ வரும்? முதலில் ஒரு அரசியல் ரீதியான அங்கீகாரத்துக்குள் நான் நுழைய வேண்டும். அதன் பிறகுதான் இதெல்லாம் வலுப்படுத்தி நான் பேச முடியும். அரசியல் ரீதியான அங்கீகாரத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்க, உங்க கட்சிக்கான தலைமை பொறுப்புகளை அறிவிச்சிட்டீங்க, உங்க மாவட்ட பொறுப்பாளர்களை அறிவிச்சிட்டீங்க. இதுக்கு மேலும் வேற என்ன அங்கீகாரம் உங்களுக்கு? இதுதான் முதல் கட்டமே. நிச்சயமா தேர்தல் நடக்கணும், தேர்தல் நடந்து நான் போட்டியிடணும். மக்கள் பிரச்சனைகளை அப்பதான் முன்வைக்க முடியும், மாநிலத்துடைய பிரச்சனைகளை அப்பதான் முன்வைக்க முடியும். மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதற்கு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவது மட்டும்தான் அங்கீகாரம் நினைக்கிறீங்களா? மக்களோட பிரதிநிதியா தான் இந்த கேள்விகளை முன்வைக்க முடியும். சாதாரணமா ஒரு யார் வேண்டுமானாலும் போய் இந்த பிரச்சனைகளை முன்வைக்க முடியாது. மத்திய அரசிடம் இதை முன்வைக்க முடியாது. ஒரு அமைப்பு, ஒரு பேரவையை நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க. அந்த பேரவை சார்பா மக்களோட பிரச்சனை நீங்க தான் முன்வைக்கணும். எல்லா பிரச்சனைகளையும் நாங்க எங்களுடைய ஈடுபாடு இருக்கு, எல்லா போராட்டங்களையும் கலந்துட்டு. என்னென்ன பிரச்சனைகள் உங்களோட ஈடுபாடு இருக்கு, என்னென்ன போராட்டங்கள் நடத்திருக்கீங்க? அதற்கான லிஸ்ட் உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இல்ல இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மேடம் ஏதாவது போராட்டங்கள் நடந்திருந்தா அதை நீங்க செய்தியாளர்களுக்கு இப்ப கொடுத்தாங்க, அழைப்பு கொடுத்திருக்கீங்க. என்ன போராட்டங்கள் நடந்திருக்கு? ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக புதுக்கோட்டைக்கு பொதுச் செயலாளருடைய ஆதரவோடு நாங்க போய் வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். ராமேஸ்வரம் மீனவர்களுடைய வாழ்த்து தெரிவிக்கிறது போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டத்துடைய பொறுப்பாளர் ராஜா பரமசு முன்னாள் எம்பி அந்த போராட்டத்தில் கலந்திருக்கிறார். ராமேஸ்வரத்தில் மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு என்னுடைய தலைமையில் போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பொதுச் செயலாளருடைய அனுமதியோட 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம். அந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறோம். அவங்க களத்தில் இறங்க வேண்டிய காலகட்டத்தில் அதாவது ஒண்ணு கேளுங்க, அவர் சார் போட்டாரு என்ன தடுதல்னு சொன்னாரு. மேதின பொதுக்கூட்டம் அரசியல் கட்சி நடத்துகிற திமுக நடத்தவில்லை. நீங்க பத்திரிகையாளர் உணருங்க, திமுக நடத்தல, அண்ணா திமுக இருபுரியும் நடத்தவில்லை. தமிழகம் முழுவதும் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டம் நடத்தினோம்.
எங்களுடைய அதிமுக தீபா பிரிவு சார்பாக தமிழகம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள். அதற்கான ஆவணங்கள் அனைத்தையும் பத்திரிகை அனுப்பணும். எந்த பத்திரிகையும் வரல. ஆனா அனைத்து இடங்களிலும் எங்களுக்கு தடுப்பு போலீசார் பெர்மிஷன் தரல. சார், நான் உங்களை பணியோட கேட்டுக்கிறேன். அம்மா வந்து ஆர்கே நகர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாங்க. 29 தேதி நினைவு சரியாக இருக்குன்னா 29 திரும்ப வரும்போது அம்மா வந்து இறங்குறாங்க. நாங்கள் அம்மா வந்து இறக்கி விட்டுட்டு 3 4க்காக போகிறோம். இறங்கின உடனே அம்மாவுடைய முகம் வந்து மாறுது. ஏமா மாறுதுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வண்டி இங்கே வந்து வரும்போது உங்களுடைய பிரச்சாரத்துக்கு நாளைக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் முகத்தில் ஆசிட் வீசுவோம், உங்களை கொலை பண்ணுவோம்னு சொன்னாங்க. அம்மா வந்து என்ன பண்ணாங்க, இங்கே இருக்கிற போலீஸ்க்கு எங்களை கூப்பிட்டு ஓரலாக சொன்னாங்க. அதுக்கு பிறகு மறுநாளைக்கு அதே சேம் நம்பர்லேருந்து அம்மாவுக்கு மிரட்டல் வருது. நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணி சம்பந்தப்பட்ட போன் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை சம்பந்தப்பட்ட நபரையும் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லி காவல்துறையில புகார் கொடுக்கிறோம். ஆனால் இந்த வினாடி வரைக்கும் இவ்வளவு ஆதாரப்பூர்வமா நாங்க சொல்லியிருக்கிறோம். எங்க அம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல, மிரட்டுறா, ஆசிட் ஊத்துறா, கொலை பண்றான்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா செல் நம்பரோட கொடுக்கிறோம். ஆதாரப்பூர்வமான ஆலயம் காட்டுறோம். இந்த வினாடி வரைக்கும் அவங்கள அடையாளம் காட்டி இது வரைக்கும் கைது பண்ணல சார். எல்லாமே காவல்துறைக்கு கொடுத்துருக்கோம் சார். சார் அதுவும் சொல்றேன் சார். இன்னும் சொல்றேன் சார். அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தோட படத்துல இருக்காரு. முன்னாள் அமைச்சர் பொன்னையன் சாருடைய படத்தோட இருக்கிறாரு. அந்த படத்தை இணைச்சு கொடுத்திருக்கோம் சார். இதுவரைக்கும் இந்த காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? முகமது ஆசிப் அவருடைய பேர் முகமது ஆசிப் சார். பொதுக்கூட்டமா இல்ல சார். உண்மையை சொல்றேன் சார். உண்மையை சொல்றேன் சார். அவருக்கு என்ன சார் பாதுகாப்பு இருக்கு? பொதுக்கூட்டம் மாதிரி நீங்க ஒரு மேடையா இருந்தா உங்க மேடையா இருந்தா நீங்க பேசலாம் சார். அவ்வளவுதான். இதுவரைக்கும் அவங்க சொல்லவே இல்ல அந்த பிரச்சனையை. இல்ல நீங்க சொல்லுங்க. ஓபிஎஸ் உடைய பக்கத்துல நிக்கிறாரு. அவர் அந்த அமைப்பு சேர்ந்த கூட இருக்கிறவங்க யார் என்ன அது டீடைல் சொல்லுங்க. யார் உங்க ஆசிரியர் மிரட்டனா நீங்க உங்க வாயால சொல்லுங்க. மிரட்டவங்க கூட அவருடைய மொபைல் சேஃப்டி கொடுக்கணும். சொல்லுங்க. உங்க மிரட்டறவங்க ஊடகத்துல அவங்க வெளிய வரணும். அந்த அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா? அதுக்காக சொல்லுங்க. இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எப்படினாலும் எடுக்க போதில்லை. நீங்க வந்து என்ன தனிப்பட்ட ஒரு நபரை விட்டுட்டு பார்த்தா கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் இங்கே நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. யாருக்குமே தான் பாதுகாப்பு இல்லை. இதுலனா எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கறதுல ஒரு அர்த்தமே. அவங்க இடத்துலயே கொள்ளையும் நடக்கிறப்போ யாருக்குமே தானே பாதுகாப்பு இல்லை. இதை கேட்டு ஒன்றும் பிரயோஜனமா இருக்கிறதா எனக்கு தெரியும். உங்களுக்கு வரக்கூடிய கொலை மிரட்டல்களுக்கு இப்போ வரைக்கும் ஆதாரத்தோட சொல்லி நடவடிக்கை எடுக்கல, காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க. உங்களுக்கு வரக்கூடிய அந்த கொலை மிரட்டல்களுக்கு அரசு துணை போகுதுங்களா? எனக்கு தெரியல. நடவடிக்கை எதுவும் எடுக்கல. கம்ப்ளைண்ட் நாங்க ஃபைல் பண்ணிருக்கோம். நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பாமகவை நீங்க விமர்சிச்சு பேசுறீங்க. திமுக நீங்க பேசவே இல்லை. பாமக யாரையும் விமர்சிக்கிறதுக்கான பர்மிஷன் எனக்கு தேவை கிடையாது. நான் முழுசா முடிச்சுக்கிறேன் மேடம். கேள்வி நீங்க பத்திரிகையாளர், உங்களுக்கு பத்திரிகை சுதந்திரம்னா என்ன, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாமக விமர்சிக்கிறீங்க, இந்த அறிக்கையில் விமர்சிக்கிறீங்க. ஒரு நாள் நீங்க சொல்லும் போது பாமகவினர் எனக்கு தொலைபேசியில் கொலை மிரட்டல் விடுக்கிறான்னு சொல்றீங்க. தொடர்ந்து பாமக விமர்சித்து வரீங்களே, பாமகவை தீபா விமர்சிப்பதற்கான எதுவும் காரணம் உண்டா? எந்த காரணமும் இல்லை. அவங்க வந்து கொலை மிரட்டல்லாம் விடுத்தாங்க, அதனாலதான் அதை பத்தி நான் பேசுறேன். இல்ல நான் அவங்கள பத்தி பேச வேண்டிய கொலை மிரட்டல் விடுத்த நபர் பாமகவினர் அல்லது அவர் எந்த எல்லா ஆதாரமும் என்னிடம் உள்ளது. உரிய நேரத்தில் வழங்கப்படும். அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்க போறீங்களா? காவல்துறை எடுக்க போறாங்க. அவங்க எடுக்காது. அரசு வந்து எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைங்கிறீங்க. மீடியா முன்னாடி சொல்ல மாட்டீங்க. யார் மூலமா உங்களுடைய இதை எடுத்து வைக்க போறீங்க? உங்க கையில வந்து நீங்க போன் வச்சிருக்கீங்க. ஒரு 10 அடையாளம் தெரியாத நபர்கள் உங்களுக்கு போன் பண்ணா நீங்க என்னன்னு செய்ய முடியும்? நீங்க போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? போன் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? காவல்துறை எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அரசு மேல நம்பிக்கை இல்லைங்கிறீங்க. மீடியா முன்னாடி நீங்க வெளிப்படுத்துறது கிடையாது. எனக்கு நம்பிக்கை இல்ல நான் சொல்லவே இல்லையே. நான் சொல்ற கேள்வி இதாவது, நீங்க வந்து நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். எங்களோட சைட்ல எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மிரட்டியிருக்காங்க, அச்சுறுத்தல் இருக்கு, த்ரெட் இருக்கு, போன் பண்ணி மிரட்டியிருக்காங்க, நேர்ல கூட மிரட்டியிருக்காங்க. நீங்களே சொல்றீங்க பத்திரிகையாளர் சந்திப்பும் போது வாட்டர் கேன் எடுத்து வீசப்பட்டது. இதை யார் செஞ்சாங்க? அப்பயே அதுக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். தனிப்பட்ட முறையில் நான் அப்பாலஜி கொடுத்தாலும் we have filed our complaint with the police. அவங்க நடவடிக்கையை எடுக்கல. என்ன செய்ய சொல்றீங்க? எங்களோட கடமைகளை நான் சரிவர செய்ய. என்ன தீர்வு காண?
அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல, மீடியா முன்னாடி சொல்ல மறுக்கிறீங்க. அப்பனா அந்த பிரச்சனைக்கு எதிர் மூலமா எப்படி தீர்வு? எந்த நடவடிக்கையும் இல்ல எடுக்காத ஒரு அரசாங்கம், செயல் இழந்து இருக்கும் ஒரு அரசாங்கம் முதல்ல இந்த ஆட்சி நடக்கக்கூடாது. இந்த ஆட்சி கலைக்கப்பட்டு பொது தேர்தல் வந்து ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும். முதல்ல தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுடைய பாதுகாப்புக்கும் அது தேவை. அதை விட்டுட்டு நீங்க என்னுடைய தேவையற்ற கேள்விகளை கேட்டு இன்னைக்கு பிரதமரை சந்திச்ச முதலமைச்சர் கூட அவருடைய உறவினர் ஒருத்தர் மாணிக்கம் சொல்லிட்டு கூட்டு போயிருக்காரு. இது வந்து குடும்ப அரசியலுக்கான ஒரு அத்தியாயமா நீங்க நினைக்கிறீங்களா? உறவினர்கள்லாம் கூடவே வரக்கூடாதுன்னு யாருமே சொல்றீங்க. பிரதமரை பார்க்கும்போது கூட்டு போக கூடாது. அது நீங்க அவரை கேளுங்க. நான் கூட்டு போனா எனக்கு மேடம், எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு எடுத்துருக்கீங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் உங்களுக்கு வரதா உறுதி கொடுத்துருக்காங்க, அல்லது யாராவது பேசியிருக்காங்களா அவங்க தரப்புல இருந்து? அவங்க தரப்பில் இருந்து 2 நாட்களாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுக தொய்வு நிலையை அடைந்திருக்கிறது, தொண்டர்களுக்கு எந்த பக்கம் செல்வதென்றே தெரியவில்லை, புரியவில்லை என்று செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஊடகங்களில். அதற்காக என்னுடைய பதிலை தான் நான் அளித்திருக்கிறேன். தாராளமாக அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை பார்க்க வரலாம், பேச வரலாம்.